கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. நமது அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம ஒரு கதையை பார்க்க இருக்கிறோம். அந்த கதை வந்துட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா இருக்கார். அவருடைய ராஜ்யத்தில் வந்துட்டு அரசாண்டுட்டு வராரு. காலங்கள் செல்ல செல்ல அவருக்கு வயசாகும் அல்லவா? வயசு ஆகிட்ட அப்புறம் அவருக்கு 3 குமாரர்கள் இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க. அப்போது இவரோட வயசானது, அவர் மரித்த அப்புறம் கண்டிப்பாக ஒரு ராஜா தேவைப்படணும்ல. அப்படி இருக்கும் பொழுது அந்த 3 குமாரர்களில் யாரை செலக்ட் பண்ணலான்னு ராஜாவுக்கு ஒரு குழப்பம் வருது. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுறாரு, பேசாமல் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கலாம், ஒரு சோதனை வச்சு பார்க்கலாம். அந்த சோதனையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ராஜ்யபாரத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ராஜா யோசிக்கிறாரு. அப்போ அவருடைய சோதனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்டி ரூம், ஒரு காலியான அறையை வந்து உங்களுக்கு நான் தருவேன். ஒரு சில குறிப்பிட்ட தொகையை வந்து உங்ககிட்ட நான் கொடுத்துருவேன். அந்த தொகையில் வந்துட்டு நீங்கள் இந்த ரூமை வந்து டெக்கரேட் பண்ணணும், இந்த ரூமை வந்து நீங்கள் அலங்கரிக்கணும்னு சொல்லிட்டு ராஜா சொல்லுறாங்க. அப்போது முதல்ல இருக்க குமாரன் என்ன பண்ணுறாரு, முதல் பையன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காசை வச்சுக்கிட்டு நேராக நம்ம ஒரு பர்த்டே வந்துச்சுனாலோ ஒரு திருவிழா மாதிரி வந்துச்சுன்னா நம்ம டெக்கரேட் பண்ணுறோம் இல்லையா, கலர் பேப்பர்ஸை வச்சுட்டு, அந்த கலர் பேப்பர்ஸை வச்சு அந்த ஃபஸ்ட்டு பையன் ரூமை டெக்கரேட் பண்ணுறாரு. ஆனாலும் அவரால் முழுசாக ரூமை டெக்கரேட் பண்ணி முடிக்கல, அந்த அளவுக்கு அதற்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கல. 2வது பையன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்த தொகையை எடுத்துகிட்டு போய் பூக்கடைக்கு போகிறாரு. குறிப்பிட்ட அளவுக்கு பூவை வாங்குறாரு, பூவை வாங்கி ரூமை டெக்கரேட் பண்ணுறாரு. அப்பயும் அவருக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ரிசல்ட் கிடைக்கல. 3வது பையன் தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாரு. அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப செலவே பண்ணலை, ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு மெழுகுவத்தி வாங்குறாரு. அந்த 5 ரூபாய்க்கு மெழுகுவத்தியை வாங்கி கொளுத்துறாரு, அதாவது பற்ற வைக்கிறாரு. பற்ற வச்ச உடனே இந்த ரூமு ஃபுல்லாக பிரைட் ஆகிடுது, அந்த ரூமே அலங்காரம் செய்யப்பட்டதாக ஆகிடுது. அப்போ இந்த கதையில் இருந்துட்டு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக 3வது பையன் தான் ஸ்மார்ட்டாக வைஸாக நடந்துக்கிட்டானால ராஜா வந்து அவரை தேர்வு பண்ணிடுறாரு. பண்ணிட்ட அப்புறம் அவரோட ராஜ்யபாரத்தை 3வது பையன்கிட்ட கொடுத்துட்றாரு. இந்த கதையிலேருந்து நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கலாம் நம்ம போய் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட முடியும், அந்த சின்ன மெழுகுவத்தி மாதிரி தான் நம்ம இருக்கோம், நம்ம போய் என்ன பண்ணிட முடியும் மற்றவங்களோட வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு மேலே ஒரு ஒளி தந்திருக்கிறார்ல, அந்த ஒளியை நம்ம வாங்கிக்கிட்டு மற்றவர்களுக்கு நம்மளால் கண்டிப்பாக பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். அதை உணர்ந்த பிள்ளைகளாக நம்மக்கிட்ட ஒரு சத்திய வசனம் கிடைச்சிருக்கின்ற பொழுது அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாக நம்ம இருந்தோன்னு சொன்னால், எப்படி அந்த இருட்டில் அந்த ஒரு சின்ன மெழுகுவத்தியோட வெளிச்சம் ஒரு சுடரை போல் பிரகாசிச்சுது, அந்த மாதிரி நம்மளாலையும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். எனவே அந்த சுடர்களை போல வாழுறதுக்கு நம்ம தேவன்கிட்ட உதவி கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.